This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கொடுக்க தேவை இருக்கக்கூடாதுங்கிற சூழலை உருவாக்கணுங்கிறது தான் இது. சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் காப்பீடு திட்டம் இருந்தாலும் கூட 2 நாட்கள் அது 3 நாட்கள் மேல அவங்க கிளியர் பண்றதுக்கு அதுக்காக உடனடியாக அவசரத்துக்கு வேற வழி இல்லாம சிடி ஸ்கேன் மட்டும் 2500 ரூபாவும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அதிகப்படியான தொகையும் வாங்குறதாக நோயாளிகள் காப்பீடு திட்டம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான சிகிச்சை வழங்கக்கூடிய நடைமுறையே கடந்த சில வருஷங்களாவே தொடர்கதையா இருக்கு. சர்ஜரியே காப்பீடு திட்டம் இருந்தாதான் பண்றாங்க அப்படின்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இல்ல காப்பீடு திட்டம் அந்த மாதிரி கண்டிப்பா கிடையாது. காப்பீடு திட்டம் இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அது பணம் வரும், அவ்வளவுதானே ஒழிய எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் இந்த கல்வி மற்றும் மருத்துவம் ஒரு அடிப்படை உரிமை. அதனால கண்டிப்பா அந்த அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்படும். நோயாளிகளுக்கு முறையான ரீதியில பயன்படுத்தல அப்படின்ற தொடர்ச்சி ஜிபே மூலியமா தான் இப்ப இந்த ஜிபே மூலியமா மட்டும்தான் பணங்கள் பெற்று வந்திருக்காங்க அரசு மருத்துவமனைகள். இந்த மாதிரி தகவல் இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா நான் 100% கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லல. இந்த மாதிரி குறை இருந்தா சொல்லுங்க, எங்க இருக்கோ நாங்க சரி. எபோலா வைரஸ் இருக்கு சார். இப்போ எபோலா பத்தி மட்டும் சொல்லுங்க. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் டிபிஎச் கீழே இபோலா வைரஸ் சம்பந்தமாக WHO கொடுத்த எல்லா அறிவுரைகளின் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அறிவுரைகளின் படி we have taken action. we have எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் எல்லா ஏர்போர்ட் எல்லா சீபோர்ட் சம்பந்தமாக அது இருக்கிற எல்லா டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் ஆர் டேக்கிங் ஆல் ஆக்ஷன். அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஏர்போர்ட்லேயும் நம்ம ஆல்ரெடி அது குழுக்கள் இருக்குது, மருத்துவ குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன. அதுக்கான குவாரண்டைன் சென்டரும் நம்ம ரெடி பண்ணி தயார் நிலையில் குவாரண்டைன் சென்டரும் ரெடியாக இருக்கு. பரிசோதனை அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இல்ல அதை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு நான் பார்க்கலாம். மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருந்தாலும் கண்டிப்பா சென்னை அண்ணா நகரில் மருந்து கிடங்கில் ஆய்வு செய்த பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் எபோலா வைரஸ் தொற்றுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தார். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலர் குறிப்பிட்டிருக்கிறார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.